தலைவலி வந்த உடனே ஒரு டேப்லெட் போட்டுறாம தலைவலிக்கான ரீசன் என்னங்கிறது கண்டுபிடிங்க. அப்பதான் அது கம்ப்ளீட்டா சரி பண்ண முடியும். காலைல எந்திரிச்சதும் தலை பாரமா இருக்கிற மாதிரி இருக்கு, குனிஞ்சு எந்திரிக்கும் போது தலை ரொம்ப ஹெவியா இருக்கு, மூக்கு எப்பவுமே அடைச்சிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா இது சைனஸ்னால வரக்கூடிய ஹெட்டேக்கா இருக்கலாம். காலைல எந்திரிக்கும் போது ரொம்ப தும்மல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, மூக்கு மாறி மாறி அடைச்சுக்கிட்டே இருக்கு, மூக்குல இருந்து தண்ணியா ஒழுகுற மாதிரி இருக்குன்னா இது பாடியில ஐஜி லெவல் ஜாஸ்தி ஆகிறதுனால, அதாவது அலர்ஜிக் லெவல் ஜாஸ்தியாகி வரக்கூடிய தலைவலியாக இருக்கலாம். அது போக நான் தூங்கி எணிக்கும் போது ஒரு சைடு மட்டும் எப்பவுமே அடைச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, ஸோ அது லேசா ஒரு சைடு மட்டும் தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா இது நேசல் பாலிப், மூக்குக்குள்ள சத வளர்ச்சியினால வரக்கூடிய தலைவலியாகும். அப்படி இல்லைன்னா நேசல் செப்டல் டீவியேஷன், மூக்குத்தண்டு வளைவுனால வரக்கூடிய தலைவலியாகவும் இருக்கலாம். லைட் எனக்கு ரொம்ப ஹெவியா பட்டா தலைவலி வருது, இல்ல சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியா கேட்டா, யாராவது குழந்தைய கத்திட்டு இருந்தாலே எனக்கு தலைவலி வர்ற மாதிரி இருக்கு, லேசான தலை சுத்தல் இருக்கிற மாதிரி இருக்கு, அப்படி இல்லைன்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு, இல்ல அந்த தலைவலி வாமிட் எடுத்தாதான் சரியாகுது அப்படின்னா அது மைக்ரைன் ஹெட்டேக்காக இருக்கலாம். திடீர்னு ஒரு காலிங் பெல் அடிக்கிறாங்க, சட்டுன்னு நான் திரும்பி பார்த்தேன், பெட்ல இருந்து டக்குன்னு நான் எந்திரிச்சிட்டேன், அப்ப எனக்கு உடனே ஒரு தலைவலி வருது அப்படின்னா அது வெர்டிகோ ரிலேட்டடான தலைவலியாக இருக்கலாம். அதாவது காதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தோ உங்களோட சிறுமூளையில இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்னாலேயோ வரக்கூடிய தலைவலியா இருக்கலாம். தலையில இறுக்கி பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு தலைவலி வருது அப்படின்னா அது ஸ்ட்ரெஸ் ஹெட்டேக் இல்லாட்டி டென்ஷன் ஹெட்டேக்கா இருக்கலாம். ரொம்ப நிறைய பேர் பார்க்குறோம், மூக்கை ரொம்ப ப்ளோ பண்றது, ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ப்ளோ பண்றது நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து ப்ளோ பண்றவங்களுக்கும் அடிக்கடி தலைவலி வர்றது பார்க்கலாம். அதுக்கான ரீசன் இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் ஜாஸ்தி பண்றதுனால வரக்கூடிய தலைவலி. ஸோ ரீசன் என்னங்கிறது கண்டுபிடிச்சு அதுக்கான பெர்ஃபெக்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.